வணக்கம் வணக்கம். ஓகே. எல்லோரா பெட்ஸை பற்றி கேட்குறீங்க. ஓகே. எல்லோரா ஃபங்க்ஷன் எப்படி அக்கா? சில பேர் வந்து சொல்கிறாங்க எல்லோரா பெட்ஸ் போட கஷ்டமாக இருக்குது, உடம்பு என்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது இழுத்துலாம் போட முடியல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லோரா பெட்ஸை பற்றி சொல்கிறீங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரா பெட்ஸ் வந்து நோபலாக வந்து நம்ம எல்லோரும் லெகின்ஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி துணி. ஸோ அது வந்து நம்ம உடம்புல ஃபிட்டாக தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஃபிட்டாக இல்லை, நீங்கள் அளவு எடுத்து வாங்கணும் அதை கரெக்டாக. ஸோ லேசாக லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப தான் தொலைன்னு இருக்கக்கூடாது. லேசாக லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த துணி வந்து நம்ம உடம்புல போடுறப்ப ஃபிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்கள் உடம்புல உள்ள சூட்டை எடுத்து உங்கள் உடம்புக்கு சூட்டாக அனுப்பும். ஸோ அது சில பேருக்கு வந்து போடுறப்ப அது அப்படி கஷ்டமாக இருக்கும், போக போக அது பழகிடும். அப்போ நீங்கள் போடுறப்ப அதோட டெக்னிக்கை நீங்கள் பார்த்துக்கணும், எந்த மாதிரி போட்டால் ஸ்டாகாக இருக்கும். இப்போ காலில் போடுறப்ப நம்மளால் வந்து ஸ்டாக்கின் போட்டு அப்புறம் தான் லெகின்ஸை போடுவேன். அப்போ அது இழுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் கீழ் கால் பாதத்தில். அதே மாதிரி நம்ம கீழுக்கு காலிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இழுத்து இழுத்து அதை மேலுக்கு கொண்டு வரணும், முட்டிக்கால் வரைக்கும் கொண்டாந்துட்டு அடுத்தடுத்து அந்த தொடப்பக்கிட்டு எல்லாம் நம்ம இழுத்து இழுத்து மேல் கொண்டாட்டு உள்பக்கிட்டு கையை விட்டு தான் அது இழுத்தா தான் அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேலாமல் இழுத்திங்கன்னா அது அவ்வளோ வேகமாக ஏறாது. ஸோ பேக் சைட்லாம் வந்துட்டு அது இடுப்புக்கிட்ட வந்துட்டு நம்ம கை உள்பக்கிட்டு விட்டு அந்த துணியை இழுக்கணும். அது கத்தான் துணி அப்படி தான் இருக்கும். அது வந்து நார்மலாகவே அது ஃபிட்டாக தான் நம்ம போடணும். ஸோ அதை பற்றி இது மேலும் அதாவது அது அந்த உடம்பு சூட்டை கொடுக்கறதுக்கு தான் அந்த மாதிரி டெக்னாலஜி துணி. அதாவது அது வந்து நம்ம சூட்டை கொடுத்து நம்மளோட உடம்புல உள்ள பிரச்சனைங்க ரிப்பேர் பண்ணும், நரம்புகளை ரிப்பேர் பண்ணும். ஸோ அது அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் போட்டு பழகணும், அதுக்கு வேறு எதுவும் மெத்தட் இல்லை, இது தான் வழி நீங்கள் போடுறதுக்கு. ஸோ அதை பற்றி என்னை மேலும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எனக்கு புள்ளன பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லித்தரேன். எல்லோரா பேண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கார்ஃப்லாம் அது வந்து சில தலையில் வந்து லூஸாக இருக்குது, எனக்கும் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதை போட்டாலுமே அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், அது நார்மலாகவே இருக்கும். ஸோ சிலுவாக இருந்தால் நம்ம ஃபிட்டாக போடணும், கரெக்டாக போடணுன்ற. லூஸாக இருந்தால் லேசாக பரவாயில்ல. பட் ஸ்கார்ஃப்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், நல்லா தலைக்கு செலவு கூட லூஸாக இருக்கும், பிடிச்சிருக்கோம். மித்த இடத்துல லூஸாக இருக்கா, ஸோ அந்த இடத்துல நான் விட்டுருவேன். ஏன்னா அதோடய ஃபங்க்ஷன் ஆல்ரெடி அது ஃபுல்லாகவே இருக்கும், நம்மளுக்கு மேலுக்கு வந்து அதோட அந்த செராமிக் படு கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கழுத்துக்கு போடுறப்பையும் கடத்துலேயும் போட்டிருக்கப்போ அது லூஸாக தான் இருக்கும், ஆனால் அது கண்டிப்பாக அதோடய ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்து வாங்கி போனீங்களா, ஓகே, அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். வாங்குறப்போ உங்களோட சைஸ் வந்து ஓகே எம் கிடச்சுன்னா நீங்கள் எல் எடுத்துங்க, ஒரு சைஸ் பெருசாக எடுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கிறேன். புலனை பண்ணுங்கள். புலனை மீன் வந்து கோசம் 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனா வாங்க பேசுகிறேன். நன்றி. எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.